செப்டம்பர் 30, 2024 இந்த நகைக்கடன்ல இருக்கக்கூடிய திருப்பி கொடுக்கக்கூடிய முறைகள் பற்றிய ஒரு மாற்றம் கொண்டு வந்தோம். இப்போ பொதுவாக இதுக்கு முன்னால் என்ன பழக்க வழக்கம் இருந்ததுன்னா, உங்களுக்கு அவசர தேவைக்கு போய் கடன் கொடுக்குறீங்க, கடன் வாங்கிடுறீங்க, பேங்க்ல வாங்கினா குறைஞ்ச வட்டியில கிடைக்குது. அதை உங்களுக்கு நீங்க ஒருவேளை 10 நாள் கழிச்சு கூட போய் கொண்டு போய் திருப்பி கட்டிக்கலாம். 1 வருஷத்துக்குள்ள திருப்பணுன்றது விதிமுறை. சில கேஸ்ல 2 வருஷம் வரை வச்சுக்கலாம். நான் அந்த குறிப்பிட்ட காலக்கெடு வரும்போது நீங்க முழுமையா பணத்தை கட்ட முடியா கூட வட்டியை கட்டி அந்த நகையை திருப்பி வச்சுக்கலாம். லோனை புதுப்பிக்கிறதுன்னு சொல்லுவோம். இப்போ 10,000 ரூபாய் லோன் வாங்கியிருக்கிறீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் வட்டி வந்திருக்குன்னு வச்சுக்கிடுங்க. இந்த 1 வருஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நகையினுடைய மதிப்பு கூடியிருக்கும். அப்போ முன்னால ஒரு கிராமுக்கு 300 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம்னாக்கி இப்போ 320 கொடுக்குறோம்னு வச்சுக்கிடுங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இப்போ இந்த 10,000 வாங்கினவருக்கு அதை புதுப்பிச்சு 11,000 ரூபாயாக மாத்திக்கிட்டு அந்த வட்டியை மட்டும் கட்டி பழைய லோனை க்ளோஸ் பண்ணிருங்கன்னு முடிச்சிடும். ஒரே நாளையில சில நிமிடங்கள்லயே இந்த வேலை முடிஞ்சுக்கும். ஆனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ஒரு கட்டுப்பாட்டை என்ன கொண்டு வந்ததுன்னு சொன்னா, நீங்க முழுமையா வட்டியும் முதலும் சேர்த்து கட்டிக்கிட்டு அடுத்த நாள் தான் 24 மணி நேரத்துக்கு பிறகுதான் திருப்பி இன்னொரு தடவை கடன் வைக்கிறது, நகை வைக்கிறதா இருந்தா வைக்கலாம். இது என்ன சிக்கல் இதுலன்னா, நிறைய பேர்ட்ட அந்த மாதிரி கட்டுறதுக்கு காசு கிடைக்காது. இப்போ அதுக்கு ஒருவேளை கந்து வட்டிக்காரன்ட்டையோ வேற யார்ட்டையோ போய் கடனை வாங்க வேண்டியது இருக்கும். இது ஒரு புதிய சிக்கலை உருவாக்கும். இல்ல அப்படி நீங்க வட்டியை மட்டும் கொடுத்துட்டு மறுபடியும் லோனை ரீடைன் பண்ணி மறுபடியும் கொடுக்கறதுக்கும், மொத்தமா கொடுத்துட்டு மறுநாள் அதே கடனை கொடுக்கறதுக்கு என்ன வித்தியாசம்? அதுல ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்லையா? அவன் வட்டியை பூரா கொடுக்க போறான், மறுபடியும் வாங்க போறான். இது ஏன் இப்படி ஒரு நிபந்தனையை வைக்கணும்? பேங்கை பொறுத்தவரை அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. பேங்குக்கு அது ஈஸி, ஒரே நேரத்துல வேலை முடிஞ்சு போகுது. இவங்க இதுக்கு என்ன காரணம் சொல்ல வந்தாங்கன்னா, அந்த கைட்லைன்ஸ் போடும்போதே என்ன சொன்னாங்கன்னா, கடன்லாம் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ற மாதிரி தெரியுது, பேங்க்ல அந்த பணத்தை போடாம பேங்கே அதை அந்த நகையை வச்சு திருப்பி திருப்பி புதுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதுல என்ன தவறு இருக்குதுன்றது என்னுடைய கேள்வி. 1000 கோடி கடன் வாங்கியிருக்கிறான், 100 கோடி கடன் வாங்கியிருக்கிறான், அவன் முழுமையா அடைக்கிறது வரைக்கும் காத்திருக்கிறது இல்லையே. அவனுக்கு பிசினஸ் கொஞ்சம் கூடுதலாக பண்ண வேண்டியது இருக்குன்னாக்கி 100 கோடி வாங்கிட்டு இருக்கிறவனுக்கு சரி 150 கோடியா கூட்டிக்கிடுங்க அப்படின்னும் போது முதல்ல 100 கோடியை கேட்டு அதுக்கு பிறகுதான் 150 கோடி வருவோம்னு பெருமானக்காரனுக்கு சொல்றாரு. இதுல மட்டும் இப்படி ஒரு விதிமுறையை கொண்டு வந்தாங்க. இது ஏராளமான பாதிப்பு. இப்போ வேற வழி இல்லாம மக்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்குதுன்னு சொன்னா, வங்கிகள் அல்லாத நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய கந்து வட்டி வாங்கக்கூடிய ஆட்கள்கிட்ட, அதை இப்போ ஆங்கிலத்துல நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனின்னு சுருக்கமா சொல்லிடுறாங்க, NBFC. இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி புதிய ஒரு அறிவிப்பை டிராஃப்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு ரிசர்வ் பேங்க் கவர்னர். அன்றைக்கு இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. பொருளாதாரத்தை ஒரு கட்டுப்படுத்துறதுக்கு ஊக்குவிப்பதற்கு ஏற்ற ஒரு விதிமுறைகள்ல மாற்றம் கொண்டு வருவதற்கான கமிட்டி அது. அந்த கமிட்டி கூட்டம் முடிஞ்சு அதுல அறிவிப்பாக சொல்லும் போது பல விஷயங்கள் சொல்லி இருக்கிறதுல இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமான 2 விஷயங்கள் வருது. ஒண்ணு கோ லெண்டிங்னு ஒண்ணு. பேங்க்ல இது வரைக்கும் பேங்க் நேரடியா கடன் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ சமீப காலத்துல கடந்த 2 ஆண்டுகளாக இந்த வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள் லோனா கொடுக்கலாம், பேங்க் பணத்தை கொடுக்கும். நான் அப்ளிகேஷன் வாங்குறது, KYC பாக்குறது, அது எல்லாம் ஒரு தனியார் கம்பெனி, ஒரு நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி. அது ஒரு பெரிய தவறு. முன்னால என்ன விதிமுறை இருந்தோம்னாக்கி, நம்ம கடன் கொடுக்கும் போது அது திருப்பி இன்னொரு கடன் கொடுக்கறதுக்காக பயன்படுத்தக்கூடாது. நான் உண்மையில இந்த நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறேன். இந்த கோலெண்டிங் மாடல் இது வரைக்கும் ஒரு பெரிய வெற்றியும் காணல. ஆனா இப்ப அதை திருப்பியும் ரொம்ப புஷ் பண்றாங்க. அப்ப எதுக்காக புஷ் பண்றாங்கன்னு கேள்வி வருது இல்லையா? ஆமா, எதுக்காக புஷ் பண்றாங்கன்னு சொன்னா, இந்த பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு பதிலாக அந்த ஆட்கள்லாம் சின்ன கடன், பெரிய கடன் வாங்குறவங்க எல்லாம் பேங்குக்கு வரட்டும், சின்ன கடன் வாங்குறவங்க எல்லாம் இந்த மாதிரி கந்து வட்டிக்காரன்ட்ட போட்டோம். பேங்க்ல இருந்து சாதாரண மக்களை வெளியேற்றுற ஏற்பாடு தான் அதுல